அனைவருக்கும் வணக்கம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஒரு இயற்கை விவசாயம் சம்பந்தமான ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தினாங்க. சில நண்பர்கள் என்ன தொலைபேசியில் அழைத்து நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார், இது முழு நேரமாக புதிதாக இயற்கை விவசாயம் செய்ய வருபவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க முடியும்னாங்க. நான் பகுதி நேரமாக தான் செய்கிறதுனால என்னால் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு சில விஷயங்களை யோசித்து வச்சுருந்தேன், அதில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வாய்ப்பு கிடைக்காதனால நம்மளுடைய யூடியூப் இந்த சேனல்லையே அந்த விஷயங்களை பேசிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். 2வது விஷயம், நம்ம தோட்டத்தில் எள்ளு, கம்பு, உளுந்து எல்லாமே அறுவடை செஞ்சிட்ருக்கோம். அது பற்றிய விவரங்களையும் இந்த பதிவுடைய இறுதியில் கொடுக்குறேன். இயற்கை விவசாயம் பண்ணணுன்ட்டு இப்போ நிறைய இளைஞர்கள் கணினி துறையிலிருந்தும் மற்ற துறைகளிலிருந்தும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அடிப்படையே தெரியாமல் தான் நாங்கள் நிறைய பேர் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கோம். எந்த வகை நிலத்தில் என்னென்ன பயிர்கள் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் அந்த தெரியல. எந்த காலத்தில் என்னென்ன பயிர்கள் பண்ணணும், பூச்சி மேலாண்மை பற்றியோ நோய் மேலாண்மை பற்றியோ இல்லை பாசனம் என்னென்ன வகை பாசனங்கள் இருக்குன்ற போன்ற அடிப்படை விவரங்கள் தெரியாமலேயே தான் இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் முழு புத்தகத்தையும் படிக்காமல் சில குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் படிச்சுட்டு வந்துடுவேன். அதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா அதே கேள்விகள் அந்த தலைப்பு சம்பந்தமான கேள்விகளே அந்த பரீட்சையிலையும் வந்துடும். தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்றுவோம், நல்ல மதிப்பெண்ணும் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இயற்கை விவசாயம், இந்த காய்கறி சாகுபடியும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அங்கங்கே கிடைக்கிற நல்ல தகவல்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த அடிப்படை புரிதல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எங்ககிட்ட. இந்த அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பள்ளி பருவத்திலையும் சரி, என்னுடைய கல்லூரி பருவத்திலையும் சரி, நான் இயற்கை விவசாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பையை பற்றி நாங்கள் எதுவுமே பேசினது கிடையாது. விவசாயம் பற்றி அப்பப்போ பேசியிருப்போமே தவிர அந்த ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்களை நாங்கள் பேசின மாதிரி எனக்கு நினைவிலே தெரியல. நீங்களும் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். நீங்கள் யாராவது உங்களுடைய பள்ளி பருவத்திலையோ கல்லூரி பருவத்திலையோ இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கீங்களான்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையினர் அதை பற்றி பேசியிருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பெரிய இடைவெளியினால தான் நமக்கு அடிப்படை புரிதல்களே இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படை புரிதல்கள் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கும்பொழுது, இப்போ ஸ்கூலில் ஏதாவது ஒரு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் நடக்கும், இல்லை தபால் துறையினர் ஒரு ஸ்டாம்ப் சம்பந்தமான ஒரு ஒர்க் ஷாப் ஏதாவது நடத்துவாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் வரும். என்னுடைய மகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாம்ப்பு பற்றி நடத்தின அந்த ஒர்க் ஷாப் மூலமாக ரொம்ப ஆர்வமாகி இப்போ நிறைய அந்த தபால் தலைகளை அவள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை மாதிரி இயற்கை வேளாண் பண்ணைகள் எங்கேயாவது அந்த ஊர்லேயோ அல்ல அந்த மாவட்டத்துலேயோ எங்கேயோ இருந்தால், எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, 1ஆம் வகுப்புலேருந்து கல்லூரி இறுதி ஆண்டு வரைக்கும் அந்த மாணவ மாணவிகளை ஆண்டுக்கு ஒரு முறை 10 நாட்களாவது அந்த நேரடி பயிற்சியில் அவங்கள ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆர்வமும் அந்த அடிப்படை புரிதல்களும் நிறைய அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய மாதிரி பண்ணைகள் நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதையும் அரசாங்கமே முன்னெடுத்து நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு யோசனை. அரசாங்கம் நினச்சா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 1 ஏக்கர் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கிற இடத்துல இயற்கை வேளாண்மை முறையாக பண்ணுறதுனால யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே பண்ணுறாங்க, அங்கே காய்கறிலாம் நல்லா தான் வருது, நம்மளும் அதை முயற்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு உங்களை அந்த மாதிரி பண்ணைகளை முன்னுதாரணமாக எடுத்து மற்ற விவசாயிகள், அதாவது பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சிகளும் பயன்படுத்திகிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதிரி பண்ணைகளை பார்த்து நம்மளும் இதை மாதிரி செய்யலாம், செலவு இல்லாமல் கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது.
நம்முடைய வரும் சந்ததியினரும் வந்து இதை பார்த்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படை புரிதல்களோட இந்த விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்தில் இறங்கலாம். இதில் இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்ன இருக்குது அப்படிங்கும்போது, சரியான தரவுகள் வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதாவது ஒரு ஹெக்டேரில் இந்த ரகம் விதை நீங்கள் போடும் பொழுது இந்த ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தும் போது இந்த அளவு மகசூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற தரவுகள் வந்து இணையத்தில் அரசாங்கத்துடைய இணையதளத்திலேயே நிறைய இடத்துல இருக்கே தவிர, இயற்கை வேளாண்மை செஞ்சு இந்த அளவு இடுபொருட்கள் இயற்கை இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், இந்த அளவு பூச்சி விரட்டிகள் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம், இந்த நாட்டு ரக விதைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம், இதற்கு இவ்வளோ மகசூல் இருக்குது, இது வந்து இந்த பருவத்தில் செய்ய வேண்டியது போன்ற தரவுகள் எங்கேயுமே இல்லை. இப்போ பொதுவாக இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையிலேருந்து வரவங்களோ இல்லை மற்ற துறையிலேருந்து வரவங்களோ அவங்களுடைய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த முறையே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த டேட்டா ட்ரிவன் மாடல் தான். அவங்க தரவுகளை வச்சு தான் அவங்க வேலையே செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து விவசாயத்துக்கு வரும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே தரவுகள் அவங்களுக்கு இல்லாத பொழுதில் அது வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இந்த காரணத்தினால நான் காய்கறி சாகுபடி வந்து இயற்கை முறையில் பண்ணும் பொழுது எந்தெந்த பட்டத்தில் என்னென்ன காய்கறி விதைகள் செஞ்சோம், அந்த விதைகள் அந்த காய்கறிகள் செய்யும் பொழுது அதுக்கு என்னென்ன இடுபொருட்கள் கொடுத்தோம், என்னென்னைக்கு பாசனம் வசதி கொடுத்தோம், எவ்வளோ மகசூல் எடுத்தோம் போன்ற தகவல்களை என்னால் முடிஞ்ச வரையும் எழுதி அதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த தரவுகளை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எந்த வித விவசாய பின்னணியும் இல்லாமல் புதுசாக விவசாயம் பண்ணும் வர்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், நம்ம விவசாயம் பண்ணால் இந்தளவு மகசூல் இருக்கும் இயற்கை முறையில் பண்ணால் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. அதாவது வந்து மரங்கள் நிறைய நடுறதோ, அப்புறம் வந்து பள்ளிகளுக்கு வந்து கணினிகள் வாங்கி கொடுக்குறதோ, அப்புறம் மருத்துவமனைகள் வந்து படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதோ போன்ற நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. அதில் இன்னொரு நல்ல காரியமாக வந்து இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் செய்யலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குன்றப்ப அது அந்த அந்த நிறுவனம் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலோ இல்லை அந்த ஊரிலோ அவங்களுக்கு இன்னொரு 5 ஏக்கர் வாங்குறதோ ஒரு 10 ஏக்கர் வாங்குறதோ வந்து ஒரு பெரிய ஒரு சிரமமான காரியமாக இருக்காது. அந்த மாதிரி வாங்கும் பொழுது நிறுவனத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இல்லை அந்த நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய ஊர்களில் விவசாயம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கோ இயற்கை விவசாய முறைகளில் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அவர்களுக்கு தேவையான தானியங்களையோ காய்கறிகளையோ கீரைகளையோ உற்பத்தி செய்து அந்த ஊழியர்களுக்கும் கொடுக்கலாம். அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மரம் வச்சு அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயல்களை செய்யும் பொழுது மண்ணையும் மலடாக்காமல் அவருடைய ஊழியர்களையும் நல்ல சத்தான காய்கறிகளையும் நஞ்சில்லா காய்கறிகளையோ இல்லை தானியங்களையோ கொடுத்து பாதுகாப்பது மூலமாக இன்னும் அவங்களோட சமூக பொறுப்புணர்வு தான் வந்து ரொம்ப அதிகமாகும். இதை வந்து அரசாங்கமே முன்னெடுத்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் வந்து இயற்கை விவசாயத்தையும் ஒரு அங்கமாக சேருங்க அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு கூட போடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது. 100 நாள் வேலை திட்டத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஏரிகளை சரி பண்ணுறதோ, இந்த குடிமராமத்து பணிகள் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராமங்களில் வந்து நாட்டு மாடுகள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம். ஜீவாமிர்தம் தயார் செய்வது எப்படி, பஞ்சகவியம் தயார் செய்வது எப்படி, அப்புறம் 5 இலை கஷாயம். 5 இலை கஷாயம்னா அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு நிறைய மரங்கள் இருக்கும். பப்பாளி மரம் வந்து தெரு இருக்கும், இல்லை வேப்பலை மரம் இருக்கும். ஸோ இந்த மரங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இலைங்களை வச்சு அந்த கோமியத்தில் ஊற வச்சு 5 இலை கஷாயம் தயாரித்து கொடுங்க, 10 இலை கஷாயம் தயாரித்து கொடுங்க அப்படிங்கும்போது அதையும் ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து அந்த 100 நாட்கள் வேலை திட்டத்தில் வந்து சேர்க்கலாம். இது சேர்க்கறதுனால இவங்க உற்பத்தி பண்ணுறக்கூடிய பொருட்களை வந்து இப்போ நம்ம பம்மல் நகராட்சி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்கு உரம் தயாரித்து அதை வந்து காய்கறி தோட்டம் வீட்டிலேயே மாடி தோட்டம் அமைக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறவங்க யாராக இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பஞ்சகவியம்லாம் வந்து 130 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் விலை போகுது. அதே மாதிரி இந்த கிராமங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டத்து மூலமாக இதை செய்கிறது மூலமாக அந்த பஞ்சகவியத்தை வந்து ஒரு மலிவான விலையில் வந்து இயற்கை விவசாயம் யாரெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து 2 பக்கமும் பலன் அளிக்கும். ஒன்று, இந்த 100 நாள் வேலை திட்டத்துலேயும் வந்து அதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திய மாதிரி இருக்கும். இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கும் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது இந்த விஷயம் வந்து பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த காய்கறி தோட்டம் பண்ணுறோம், விற்பனை செய்கிறோம். நான் நேரடியாக கொண்டு போய் எனக்கு தெரிந்தவர்களிடம் இதை விற்பனை செய்கிறேன். சில பேருக்கு நேரடியாக கொண்டு போய் விற்பனை செய்வதற்கு
போகிறதுக்கு நேரமும் இருக்காது, அந்த சந்தையும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நான் உற்பத்தி செய்கிற பொருட்களை வந்து எங்கே கொண்டு போய் விற்கிறது, அதுக்கு உண்டான சந்தை வாய்ப்புகள் என்னங்கிறது ஆரம்பத்தில் எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்த்து ஜப்பானில் இருக்கிற ஒரு நண்பர் நினைக்கிறேன், அவர் ஒரு கமெண்ட்டில் எழுதியிருந்தார், இங்கே அதாவது அந்த நாட்டில் அரசாங்கமே வந்து காய்கறிகள் விற்பனை செய்வதற்கு ஒரு இடம் ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து நம்ம ஊர் உழவர் சந்தை மாதிரி. ஆனால் நம்ம ஊர் உழவர் சந்தைக்கும் அந்த ஊர் உழவர் சந்தைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நம்ம ஊர் உழவர் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா நானே தான் விற்கணும் உட்காந்துக்கிட்டு. ஆனால் அங்கே எப்படின்னா நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். அங்கே அரசாங்கம் வந்து ஒரு 4-5 ஆட்களை வந்து பணியமர்த்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களே வந்து அந்த விற்பனை செய்கிறது, அதுக்கு உண்டான காசை வாங்குறது, பாக்கி தொகையை கொடுப்பது, எடை போடுவது, அதை பராமரிப்பு செஞ்சு அழகாக வைக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இது பொருட்களை கொண்டு போய் கொடுத்துட்டு என்னுடைய பொருளுடைய விலை இவ்வளவு அப்படின்னு இத்தனை கிலோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, சாயங்காலம் வரும்பொழுது எத்தனை கிலோ விற்பனை ஆகியிருக்கோ அத்தனை கிலோவுக்கு உண்டான ரூபாயில் 10% மட்டும் அவர்களுடைய செலவின தொகையாக எடுத்துக்கொண்டு மீதி 90% கொடுத்துட்றாங்க. இதனால் எனக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நேரம் மிச்சமாகுது. இப்போ நான் அங்கே கொண்டு போய் காய்கறிகளை போட்டு நான் என்னுடைய பிரதான தொழிலாளர் நான் என்னோடய ஆஃபீஸில் போய் நான் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போகும்பொழுது அதுக்கு உண்டான பணத்தை நான் வாங்கிட்டு போகிறேன். இந்த மாதிரி முறைகளையும் நம்ம நாட்டில் அமுல்படுத்தியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அது படித்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி நான் மேலும் தகவல்களையும் விசாரித்து பார்த்ததில் அது உண்மையிலுமே அங்கே நல்ல ஒரு முறையில் நடந்துகிட்டு இருக்குது. அதே முறையிலான ஒரு விஷயம் இப்போ புதுசாக வந்திருக்க விவசாயிகளுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு யோசனை. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் சரி, இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கும் சரி, நிறைய அறிவியல் முறைகள், அதாவது பிளாஸ்டிக் மல்ச்சிங் பயன்படுத்துனீங்க, விளக்கு பொறி பயன்படுத்துறீங்க, மஞ்சள் அட்டை பொறி பயன்படுத்துறீங்க. அப்படிங்கும்போது எனக்கு நான் முதலில் தேடும்போது எனக்கு கிடைச்ச தகவல்கள் அதுதான் நான் பின்பற்றினேன் தவிர இதுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யாரையுமே சொல்லலை. எனக்கு அது தென்படுது. இது ஏன் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கை வேளாண்மை சம்பந்தமான எந்த ஒரு உபயோகமான தகவலும் வந்து இணையதளத்தில் வந்து கிடைக்கிறதில்ல. நீங்கள் போனீங்கன்னா அறிவியல் முறைகள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்து கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்குது. அதனால் அதுதான் உங்களுக்கு வந்து தெரியுதே தவிர இயற்கை வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு தெரியப்படுத்தலை. நேரமே இல்லை அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நேரமே இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருந்தாலும் தன் வீட்டு மாடியில் ஒரு அழகான ஒரு தோட்டம் அமைச்சு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு தனக்கு உண்டான காய்கறிகளை தானே உற்பத்தி செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற எல்லா முறைகளையும் நண்பர் தோட்டம் சிவா அவர்கள் ரொம்ப அருமையாக கொடுத்துட்ருக்காங்க. தன்னால் தோட்டம் அமைக்க முடியல, இருந்தாலும் இயற்கை விவசாயம் சம்பந்தமான தகவல்களை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நண்பர் நவீன உழவன் தினேஷாக இருக்கட்டும், சக்தி ஆர்கானிக் சக்தியாக இருக்கட்டும், சீர்காழி டிவியாக இருக்கட்டும் போன்ற பல தளங்கள் வந்து முனைப்போடு செயல்படுறாங்க. இது போன்ற நல்ல தளங்கள் இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கோ ஒரு சினிமாவுக்கோ ஒரு விளையாட்டிற்கோ இருக்கக்கூடிய தளங்களை விட இந்த இயற்கை விவசாயம் சம்பந்தமாக பேசக்கூடிய தளங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய தகவல்கள் வந்து நம்மளுடைய அனுபவம் வாய்ந்தவர்களுடைய தகவல்கள் நம்ம வந்து அடையிறதே கிடையாது. சுந்தரராமன் ஐயா இருக்கார், சத்தியமங்கலம் அதில் இருக்கார். அவருடைய அனுபவம் வந்து நமக்கு வந்து சேரவே இல்லை. நம்மாழ்வாருடைய சொன்ன இன்னும் பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பல பேருக்கு தெரியாமலேயே இருக்குது. பாலேக்கரையா அவங்க மூலமாக அவங்களுடைய தளங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய தளங்கள் நல்லாவே இருக்குது. இன்னும் நிறைய தளங்கள் வரணும். இப்போ பிரிட்டோராஜ் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இருக்காங்க அந்த டெலகிராம் குழுவில். அந்த 20,000 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 கேள்வியாவது வரும். 1000 கேள்வியில் 900 கேள்விகளுக்காக அவங்கெல்லாம் பிரிட்டோராஜ் ஐயா இருக்கட்டும், ஜெயக்குமார் ஐயா இருக்கட்டும், எல்லாரும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இது சம்பந்தமான தகவல்கள் இன்னும் நிறைய வேணும், நிறைய வரணும். அதற்கு பல தளங்கள் வரணும். மற்ற தளங்கள் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கவங்க இயற்கை விவசாய சம்பந்தமான தகவல்கள் கொடுத்துட்ருக்க தளங்களும் இன்னும் நிறைய முயற்சிகள் சேர்ந்து நிறைய பேரை வெளியே கொண்டு வாங்க, நிறைய பேருடைய அனுபவங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இவ்வளோதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள். இது அந்த அளவுக்கு எனக்கு இடம் கிடச்சிருக்குமா, அங்கே அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்குமான்னு தெரியல. என்னுடைய இந்த சேனல் மூலமாகவே பேசிடலாம்னு நினச்சேன். அதுதான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். இதில் யாருக்காவது மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இதில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது, நீங்கள் சொல்கிறதுலாம் நடைமுறையில் இருக்குன்னீங்கனாலும் தயவுசெய்து அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் 4 பேருக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்துலேயோ உங்கள் ஊர்லேயோ யாராவது இயற்கை விவசாயத்தில் பெரிய நல்ல பழுத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு நம்ம அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய நாலேஜையும் நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு வரதுக்கு பார்ப்போம்.
இந்த வாரம் நம்ம தோட்டத்தில் ஒரு நல்ல அறுவடைன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு 120 சதுர அடியில் போட்ட உளுந்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோ உளுந்து எடுத்திருக்கோம். இன்னும் உளுந்து அறுவடை இருந்துட்டு தான் இருக்குது. எள்ளும் அதே மாதிரி ஒரு 200 சதுர அடியில் போட்டதுலேருந்து ஒரு 5.5 கிலோ எள்ளு கிடச்சிருக்கு நமக்கு. அதே சமயத்தில் கம்பும் அதே மாதிரி ஒரு 150 சதுரடியில் போட்டிருந்தோம். அதுலேருந்து இப்போது வரையும் 3.5 கிலோ இருக்குது. இன்னும் அறுவடை செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் மக்காச்சோளம் நம்ம அறுவடை செய்யலை, அதையும் கூடிய சீக்கிரத்தில் அறுவடை செஞ்சுருவோம். நிறைய அறுவடை வந்து நம்ம தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால நமக்கும் ஒரு எளிமையாக இதை கையாளக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் இதில் கொடுக்கக்கூடிய அனுபவமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பெரிய இடத்துல செய்யும்போது இந்த அனுபவங்கள் வந்து நமக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் நான் ஒரு சில விஷயங்கள் அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசணும்னு நினச்சேன், அதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வார அறுவடை விவரங்களையும் பற்றி பார்த்துருக்கீங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.